இன்னொருத்தர் சொன்னார், பொண்ணை பெருத்தவங்க ஒரு மாடு வளர்த்துமா, அது ரொம்ப காத்து மாடா இருக்கும், அதை அடக்குனா என் பொண்ணை உனக்கு கொடுக்கலன்னு சொல்லுவான். அப்படி மாட்டை அடக்க வேணும்மா, குத்தினா செத்து போவோம். என்ன இவன் வச்சிருக்கிற புள்ள அவ்வளவு போக்கில் புள்ளையா, அதை அடக்கிறதுக்கு அவ்வளவு சக்தி வேணுமா இவனுக்கு? முட்டாள்தனமான கற்பனைகள். ஒரு விவசாயம்னா என்ன? விவசாயத்துல ஏர் ஓட்டி இருக்கீங்களா? அந்த எருது நீங்க ஏர் ஓட்டும் போது ஏதாவது திடீர்னு மிரண்டு ஓடுது, அப்ப யார் போய் பிடிக்கிறது? அந்த விவசாயி தான் அந்த எருதை போய் பிடிச்சி அடக்கணும். அதுக்கு அந்த தைரியம் அவனுக்கு வேண்டாம். அப்ப அந்த தைரியத்தை ஒரு பழக்கமாக கொண்டு வந்ததுதான் ஏறு தழுவுதல். தமிழர்கள் எப்பவுமே இயற்கை தான். சண்டை, சேவ சண்டை தொடங்கி கெடா சண்டை தொடங்கி ஜல்லிக்கட்டு தொடங்கி இவை எல்லாமே இயற்கையாக நமது கால்நடைகளை தர நிர்ணயம் செய்வதுதான். சேவ சண்டை எதுக்கு? நல்ல தரமான சேவலை மோத விடுறோம், எது ஜெயிக்குதோ அது புணர்கிறது. இயற்கையிலே அதுதான். இயற்கையில போய் பாருங்க, கோழிகள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்ப இங்க என்ன பிரச்சனைனா, ஏன் மாட்டை மட்டும் அப்படி மோத விடுறதுலன்னு நினைப்பீங்க. மாடு மோதும் போது இன்னொரு மாடு உயிரிழந்துற வாய்ப்பு இருக்கிறது. ரெண்டாவது, அப்படி மாட்டை மோத விடும் போது எது தரமான மாடு எது தரமற்ற மாடுன்னு கண்டுபிடிப்பதற்கு முன்பாகவே மாடுகள் ரெண்டுமே குத்திக்கிட்டு செத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த பிரச்சனை இருக்கனால மாட்டை மாடோடு மாடு மோத விடாமல் அவன் என்ன செய்யறான்னு பாத்தீங்கன்னா, மாடோடு மனிதன் மோதி செக் பண்றான். திமிரி எழுந்துச்சு போதுன்னா அந்த மாட்டுக்கு வீரியம் உண்டு. திமிராம அப்படியே சும்மா நின்னுச்சுன்னா அந்த மாடு வீரியம் இல்ல, நோய்வாய்ப்பட்ட மாடு பயன்படுத்தப்படாது இனப்பெருக்கத்திற்கு. வலுவான மாடு இனப்பெருக்கத்துக்கு பயன்படுத்தப்பட்டது.